எஸ்என் சஸ்டோ 2K நேயர் அனைவருக்கும் சுதா மோகனி 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குங்க சார்? அவங்களுக்கு இந்த வருஷமாவது தொழில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா? கொஞ்சம் சொல்லுங்க சார். மீன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2026 செல்வ வளத்தை அள்ளி பெருக போகும் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டின் தொடக்கத்திலேயே ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா 4ல இருக்கார். ஸோ அப்போ புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், ஆண்டின் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடை கட்டி முடிக்கக்கூடியது சரிங்களா, குலதெய்வத்தின் அருளோடு வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக திகழ்போதுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ராசியில பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா எல்லாரும் என்னக்கா இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ள இருக்கும். இந்த 7.5 சனி மீன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் ஒரு நன்மையும் வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சிறிய விஷயத்த தூக்கமின்மை, சின்ன செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அந்த விஷயத்தோட ஏன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய, ஏன்னா சனி கொடுத்தா தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த 2026 இருக்கு. மேலும் ஐயா சொன்னபடி பார்த்தீங்கன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் சரிங்களா, புதிய முயற்சிகள் மனதிற்கு பிடித்த என்னெல்லாம் பிடிக்குதோ ஸோ அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பாங்க. அதுல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ் போகுதுன்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு ஆண்டிற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்யக்கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டிட்டு இருந்தீங்களோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வீட்டில் மழலை சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு நிறைய மீன ராசிக்காரர்கள் அந்த தொழில் முனைவோர்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன ராசிக்காரர்கள் தான் இருக்க போறாங்க. ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரகசிய செயல்பாடுகள் தான், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம், எதுக்கு ஆரம்பத்திலே சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செய்து முடித்து தான் வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றி என்பது சொல்லியாச்சு ஏற்கனவே. மேலும் என்னன்னாக்கா தொழில் ரீதியான சிறிய கடன் ஏற்படும். கடன் வாங்கி நிறைய பேர் தொழில் ரீதியாக சரி, இல்லைனாக்கா கவர்மெண்ட்ல நிறைய இந்த ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த பண்ணை வளர்ப்பையே தொழிலாக செய்யக்கூடிய கால்நடை வளர்ப்பு பண்ணையெல்லாம் இருக்கும் இல்லையா, இதையே கூட தொழிலாக செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த 2026 மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாரா இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு 6ல் கேது பகவான் இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களை ஜெயம் வெற்றி எதில் எந்த விஷயங்களை எது செஞ்சாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் யாரெல்லாம் திருமணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் அமைந்து வாழ்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் இந்த வாழ்க்கை துணையின் மூலமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சில பேருக்கு என்ன பெரிய வியாதி இருக்கும், அந்த வியாதியோட தன்மையே ரொம்ப சின்னதாகிடும் சொல்லுவாங்களே. இப்போ ஏரோப்ளைன் பக்கத்துல பார்க்கும்போது பெருசாக இருக்கும், அதே வானத்தில் போகும்போது சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நோயோட தன்மை தாக்கங்களை மிக இலகுவாக ரொம்ப சுருக்கி காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஆனால் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஜீரண தன்மையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால என்னன்னாக்கா உணவு சாப்பிடும் போது உணவுடைய அளவில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அதன் மூலயமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த நோய் தன்மையிலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள், ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம். உஷ்ணமான உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும் சரிங்களா. உஷ்ணமான உணவு, மிகவும் காரமான உணவுகளை தவிர்க்கிறது பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு பயிற்சியும் ஏற்படுத்திருக்குன்னா உடல் உபாதைகள் நீங்க தப்பிச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா துறையில் இப்போ சாதிக்கணும்னு அப்படின்னு நிறைய மீனராசிக்காரர்கள் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போதும் சினிமாவோட மீனராசிக்காரர் சினிமா, இந்த யூடியூப் மீடியா இதில் ஏதாவது ஒன்று ஷைன் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. குறிப்பாக இவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எப்போதும் கிடைக்கும். ஸோ இந்த 2026 புதிய சினிமா கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா புதிய சினிமா வாய்ப்புகள் இவங்களை தேடி வர்றதற்கான வாய்ப்புகள் இந்த 2026 அமைச்சிருக்கு. இல்லை நிறைய வெள்ளித்திரை இல்லை
சின்ன திரை, பெரிய திரை இதுல வந்து கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் இந்த காலத்துல ஒரு முத்திரையை பதிப்பாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு 11ஆம் அதிபதி 11ம் 12ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்காரு சரிங்களா, ராசியிலேயே வந்துடுறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா 11ல 12ல இருக்க ராகு பகவான் 11ல போக போறாரு. அப்ப என்ன தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசி அன்பர்களுக்கு திகழ போகிறது. தொழில் சார்ந்த ஒரு பெரிய முதலீடுகள், கடல் சார்ந்த ஒரு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஆமா. ஏன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா 4ல இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஒரு சிறிய ஒரு அழுத்தத்தை நெறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல இந்த கபம் சார்ந்த ஒரு தொந்தரவு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே இனி வரக்கூடிய ஒரு காலங்களில் நீங்கி, இவங்களுக்கு வந்து ஒரு லாபம், மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்பெறும். ஏன்னா நினைத்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ அதே போல ஆசைப்பட்ட எல்லா விஷயத்திலும் இவங்கள் ஒரு அதாவது ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் வாங்குவதற்கான இந்த பொருளாதார நிலை என்பது இந்த 2026 மாறப்போகிறது. ஐயா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த 2026 மீனராசி அன்பர்களுக்கு இந்த கூட்டு தொழில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சிறிய அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கூட்டு தொழிலை வந்து தவிர்ப்பது நல்லது. மேலும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். துணைவி சரிங்களா, உங்களோட வாழ்க்கை துணை அவர்களின் பெயரில் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் சிறப்பை கொடுக்கும் சொல்லலாம். வேலை மாற்றம் எதுவும் செய்யாமல் அதே இருக்கிற வேலையில செஞ்சீங்கனாலும் அதிலே நீங்க ஒரு படி உயரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயமா இந்த ஆண்டுல நீங்க பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய மீன ராசிக்காரர்கள் வந்து ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம். ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு அந்த ஸ்வீப்பர்ஸ், அந்த தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா, உதவியாளர்கள், கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொழிலாளர்கள், அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை செய்வது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு துணை புரிகிற மாதிரி. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யும்போது அப்போ தான் குறுக்காலங்கள் நடப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில ஒத்துழைப்பு செய்து அவங்க செய்யக்கூடிய வேலையை நீங்கள் கொஞ்சம் துணை புரிந்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரொமோஷனை வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2026 ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அவங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் வரணும்னா ஏதாவது பரிகாரம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார். மீனராசி அன்பர்கள் இந்த கடல் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் சரிங்களா, ஜீவ சமாதிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து லட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கும் நீங்க லட்டு வாங்கி கொடுக்கறதும் மஞ்சள் நிற ஆடை அணிவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் சொல்லலாம். ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடையணும், உங்க ஆசைப்பட்ட கனவுகள் எல்லாம் நிறைவேறணும்னா நீங்க ஒண்ணுமே இல்லை. இந்த ஆண்டு பௌர்ணமி வழிபாடு, பால் பாயாசம், அதுவும் அவல் பாயாசம் செய்து நீங்க வழிபாடு செய்யும் போது நீங்க ஆசைப்பட்ட எல்லா மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். குறிப்பா இந்த 2026 பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் குறிப்பா இந்த வெள்ளி நகைகளை கையில போடக்கூடாது. வெள்ளியில மோதிரம் போடுறது, கல் வச்ச மோதிரம் நீங்க எதை கையில போட்டீங்கனாலும் அதனால வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க.